நீங்கள் ஒரு சட்டத்தை இயற்றலாம், பட்ஜெட்டை ஒதுக்கலாம், இருந்தாலும் எதுவும் மாறாததேன்? ஏனென்றால் நிர்வாகம் என்பது வெறும் அமைப்புகளை பற்றியது அல்ல, அது மனிதர்களை பற்றியது. மனிதர்களை இயக்குவது அவர்களின் மனப்போக்குதான். ஒவ்வொரு மனப்போக்கிற்கும் 3 கூறுகள் உண்டு. மனிதர்கள் என்ன உணர்கிறார்கள், என்ன நம்புகிறார்கள், என்ன செய்கிறார்கள். ஒரு மனிதர் அதை வசதியாக உணரலாம், பாதிப்பில்லை என நம்பலாம், அதனால் அதை தொடர்ந்து பயன்படுத்துகிறார். நம்பிக்கையையும் உணர்ச்சியையும் மாற்றாமல் உங்களால் நடத்தையை மாற்ற முடியாது. மனப்போக்கு எப்போதுமே நடத்தையாக மாறுவதில்லை. ஒரு மனிதர் தூய்மையை ஆதரிக்கலாம், ஆனாலும் குப்பையை தெருவில் வீசலாம். நடத்தை என்பது சமூக அழுத்தம் மற்றும் வசதியை பொறுத்தது. குறிப்பிட்ட மனப்போக்குதான் குறிப்பிட்ட நடத்தையை கணிக்கும். மனிதர்கள் யதார்த்தத்தை அப்படியே பார்ப்பதில்லை. தங்களின் நம்பிக்கைகளை ஆதரிக்கும் தகவல்களை மட்டுமே தேடுகிறார்கள், தங்களை எதிர்க்கும் தகவல்களை புறக்கணிக்கிறார்கள். இந்த உளவியல் பலவீனத்தை பயன்படுத்திதான் தேச பிரிவினையின் போது நச்சு பரவியது. அரசியல் தலைவர்கள் சிலரின் சுயநலத்தால் அவர்கள் வேறு, நாம் வேறு என்ற எதிர்மறையான மனப்போக்கு உருவானது. பல வருடங்களாக அண்ணன் தம்பியாக வாழ்ந்தவர்கள் வன்முறையில் இறங்கினார்கள். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் இந்த தவறான வடிகட்டிகளை சமூக ஊடக அல்காரிதம்கள் மேலும் தீவிரமாக்குகின்றன. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை மட்டுமே காட்டி அவர்களின் குறுகிய மனப்போக்கை இந்த அல்காரிதம்கள் பலப்படுத்துகின்றன. ஒரு அரசு ஊழியர் நடுநிலையாக இருக்க வேண்டும். உங்கள் முடிவுகள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளாலோ சமூக ஊடக அழுத்தங்களாலோ அல்ல, அரசியல் சாசனத்தால் மட்டுமே வழிநடத்தப்பட வேண்டும். இதேபோல்தான் சாதி முறையை ஒழிப்பதற்கும் மனப்போக்கு மாற்றம்தான் தேவை. வர்ணம் என்பது தொடக்கத்தில் ஒரு மனிதனின் குணம் மற்றும் செய்யும் வேலையை மட்டுமே குறித்தது. ஆனால் காலப்போக்கில் அது பிறப்பின் அடிப்படையில் தொழிலையும் சமூக அடுக்கையும் தீர்மானித்த சாதி அமைப்பாக சீரழிந்தது. இதற்கு 3 முக்கிய சமூகவியல் காரணங்கள் உள்ளன. முதலாவது, தன் சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளும் அகமண முறை. இரண்டாவது, சமூகத்தின் உயர் அடுக்கில் இருந்தவர்கள் தங்களின் அதிகாரத்தையும் சலுகைகளையும் பரம்பரையாக தக்கவைத்துக் கொள்ள விரும்பிய சுயநல மனப்போக்கு. மூன்றாவது, தலைமுறையாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட சாதி பெருமைகளை மக்கள் அப்படியே உண்மை என்று ஏற்றுக்கொண்ட தவறான வடிகட்டிகள். ஒரு மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்று நினைப்பதே ஒரு தவறான மனப்போக்குதான். இந்த அநீதியான சாதி முறை ஒழிந்து மக்கள் அனைவரும் இந்திய அரசியல் சாசனத்தின் வழியில் நடக்க வேண்டும். தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு அதுவே அடித்தளம். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், மகாகவி பாரதியார் போன்ற தலைவர்கள் இதற்காகத்தான் போராடினார்கள். அம்பேத்கர் நமக்கு ஒரு உன்னதமான அரசியல் சாசனத்தை தந்தார். பெரியார் மக்களின் பகுத்தறிவை தூண்டி பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது மனிதநேயத்திற்கு எதிரானது என்றார். பாரதியார் சாதி பிரிவினைகள் ஏதுமில்லை என்று பாடினார். இங்கு நாம் ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தின் மூல தத்துவங்களான உபநிடதங்களும் அத்வைத கோட்பாடும் எல்லா உயிர்களிலும் இருக்கும் ஆன்மா ஒன்றுதான் என்கின்றன. ஆன்மாவிற்கு சாதியோ பிறப்போ கிடையாது. ஆனால் காலப்போக்கில் மனிதர்களின் சுயநலத்தால் இது சாதி அமைப்பாகவும் தீண்டாமையாகவும் மாறியது. இந்த சமூக சீரழிவை எதிர்த்துதான் ராமானுஜர், கபீர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் மற்றும் சுவாமி விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியோர்கள் தொடர்ந்து போராடினார்கள். சாதி என்பது மதத்தின் கோட்பாடு அல்ல, அது ஒழிய வேண்டும் என்று முழங்கினார்கள். மதச்சார்பற்ற நட்பும் சகோதரத்துவமும் உருவாக இந்த மனப்போக்குதான் மிக முக்கியம். ஒவ்வொரு மதத்தின் இறுதி நோக்கமும் மனிதனை நல்வழிப்படுத்துவதுதான். மதங்கள் அனைத்தும் வெவ்வேறு பாதைகள், ஆனால் அவை சென்றடையும் இடம் ஒன்றுதான் என்ற தூய்மையான எண்ணம் வரும்போது அங்கே சகிப்புத்தன்மை பிறக்கிறது. இங்குதான் நாம் மதங்களின் உன்னத தத்துவத்தை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு புனித மதமும் தீவிரவாதத்தையோ அல்லது சகிப்புத்தன்மையற்ற குறுகிய மனப்போக்கையோ போதிப்பதில்லை. எந்த ஒரு மதமும் நான் மட்டும்தான் சிறந்தவன் என்று பிரகடனப்படுத்தவில்லை. மற்ற மதங்களை மதிக்காதே என்று எங்குமே சொல்லவில்லை. எல்லா மதங்களின் போதனைகளும் சக மனிதனை நேசிக்கவும் மற்றவர்களின் நம்பிக்கைகளை மதிக்கவும் மட்டும்தான் கற்றுத் தருகின்றன. ஆனால் மனிதர்கள் தங்களின் சுயநலத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் மத நூல்களின் உண்மையான வரிகளை தவறாக மொழிபெயர்த்து மக்களிடையே பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். மக்கள் தங்களின் மதம் மட்டும்தான் சிறந்தது என்று எண்ணுவதை நாம் விரும்புவதில்லை. ஏனென்றால் அந்த எண்ணமே மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு தவறான மனப்போக்குதான். மதம் என்பது மனிதனை பிணைக்கும் சக்தியாக இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களை பிரிக்கும் சுவராக இருக்கக்கூடாது. மக்களின் மனப்போக்கை எப்படி மாற்றுவது? முதலாவது, சமூக செல்வாக்கு. மனிதர்கள் மற்றவர்களுக்காக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு நிர்வாகியாக உங்கள் குறிக்கோள் மக்களை வெறும் கீழ்ப்படுதலில் இருந்து ஒரு யோசனையை முழுமையாக நம்பி ஏற்கும் உள்வாங்குதல் நிலைக்கு கொண்டு செல்வதுதான். ஏனென்றால் உள்வாங்கப்பட்ட மாற்றம் மட்டுமே நிலையானது. இணங்க வைப்பதில் 2 வழிகள் உள்ளன. முதலாவது, ஆழமான சிந்தனை. இது வலுவான மனப்போக்குகளை உருவாக்குகிறது.
இரண்டாவது, குறுக்கு வழிகள். யார் பேசுகிறார்கள் என்பது முக்கியம். அறிஞர்களுக்கு தரவுகளையும் பொதுமக்களுக்கு நம்பிக்கையையும் பயன்படுத்துங்கள். ஒரு நிர்வாகி டிஜிட்டல் தளங்களில் விழிப்புணர்வை உருவாக்கி மக்களை தயார்படுத்த வேண்டும். இது தவறான தகவல்களுக்கு எதிரான எதிர்ப்பாற்றலை மக்களிடம் உருவாக்கும். அரசியல் சாசனம் என்பது வெறும் சட்ட புத்தகம் அல்ல, அது நம் நாட்டின் கூட்டு மனப்போக்காக மாற வேண்டும். நமது பாரம்பரிய தத்துவங்களான யாதும் ஊரே யாவரும் கேளிர் மற்றும் வசுதெவ குடும்பகம் என்ற உலகளாவிய பார்வையை நோக்கி நாம் நகர வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் பிறப்பால் சமம் என்ற எண்ணம் வரும்போதுதான் உண்மையான தேச ஒருமைப்பாடு பிறக்கும். மனப்போக்கு என்பது வெறும் கோட்பாடு அல்ல, அது கொள்கைகள் ஏன் தோல்வியடைகின்றன என்பதை விளக்கும் ஒரு சிறந்த கருவி. நீங்கள் மனப்போக்கை முழுமையாக புரிந்து கொண்டால் வெறும் திட்டங்களை மட்டும் செயல்படுத்த மாட்டீர்கள், அதற்கேற்ப தீர்வுகளை வடிவமைப்பீர்கள், மக்களின் நடத்தையை மாற்றுவீர்கள், நிலையான மாற்றத்தை உருவாக்குவீர்கள். அதுதான் ஒரு சாதாரண மேலாளருக்கும் ஒரு உண்மையான பொதுத் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம். மனித மனப்போக்கையும் தொழில்நுட்பச் சவால்களையும் புறக்கணித்ததால் இன்னும் நம் சமுதாயம் மாறாததேன் என்பதை பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள். ஏனென்றால் நீங்கள் மனிதர்களை புரிந்து கொள்ளும்போது நிர்வாகத்தையும் புரிந்து கொள்வீர்கள்.